பாரம் தாங்காத வாழைமரம். வசந்தபுரம் என்ற காட்டுல வாழைமரம் நிறைய இருந்துச்சு. அதுல ஒரு வாழைமரம் ரொம்பவும் பாரம் தாங்க முடியாம இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த மரம் எல்லா பறவைகளுக்கும் சுவையான வாழைப்பழங்களை கொடுத்துச்சு. இன்னொரு வாழைமரம் பக்கத்திலேயே இருந்துச்சு. அது சின்னதா இருந்துச்சு. அது பேரு சின்னு. மாமா, வெயிட்ட தாங்க முடியாம நிக்கிறீங்க. காத்து வேகமா அடிச்சா நீங்க கீழே விழுந்துருவீங்க போல. மாமா, நீங்க இப்படியே இருந்தா சீக்கிரமா இறந்துடுவீங்க. என்ன பண்றது சின்னு? காட்டுல இருக்க பறவைகள் எல்லாம் ரொம்ப சுயநலமா இருக்காங்க. வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவையான உதவிய யாருமே பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதீங்க மாமா, காட்டுல இருக்க பறவைங்க யார்கிட்டயாச்சும் உதவி கேட்டு பார்க்கறேன். அப்படின்னு சொல்லிட்டு சின்னு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ், இருந்தா உடனே வாங்க. மாமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே சாஞ்சிட்டு இருக்காரு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கழி எடுத்துட்டு வந்து மாமாவுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுங்களேன். யாராவது இருந்தா உடனே வாங்களேன் ப்ளீஸ். அப்போ அந்த நேரத்துல அங்க வந்த மைலோ கிளி ஏய் சின்னு, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? கிளிமாமா, கிளிமாமா, என்னோட மாமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல ஏதாச்சும் கம்பு இருந்தா கொண்டு வந்து மாமாவுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுங்களேன். எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இப்ப நான் கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டு போய் சப்போர்ட்டுக்கு கொடுக்க கழி கொண்டு வரேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ வாழைப்பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்கே போயிடுச்சு. மாமா, கவலைப்படாதீங்க, கிளி மாமா கண்டிப்பா கழி கொண்டு வந்துடுவாங்க. சின்னு, இந்த மயிலோவை நீ நம்பாத. நான் இவனை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வரேன். சரியான சுயநலமான பறவை. கொஞ்சம் கூட அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாது. சின்னு, நான் சாவறத பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா நீ இப்பதான் உன்னோட வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்க. இந்த சுயநலமான உலகத்துல உன்னை தனியா விட்டு போறோமே நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மாமா, நானும் சின்ன பொண்ணு, ஆனா உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. 1-2 நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் கிடைச்சே ஆகணும். நான் எப்படியாச்சும் பாருங்க கிட்ட உதவி கேட்டு பார்க்குறேன். அடுத்த நாள் மகிக்கழுகு வந்துச்சு. கழுகு அண்ணா, கழுகு அண்ணா, வெயிட் தாங்க முடியாம மாமா கீழே சாஞ்சுக்கிட்டே போறாரு. பக்கத்துல எதுனா கழி இருந்தா கொண்டு வந்து முட்டு கொடுங்களேன். சரி சின்னு, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போய் கழி கொண்டு வரேன். சரியா? வாழை மரமே, பழம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, நான் உடனே போய் கம்பு கொண்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு மகிக்கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சின்னு, இந்த கழுகு முகத்துல அப்படியே திருட்டுத்தனம் தெரியுது. கண்டிப்பா கம்பு கொண்டு வரவே வராது. நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மினி குருவி அங்க வந்துச்சு. மினி, நீ வந்துட்டியா? இந்த காட்டுல யாருக்குமே கருணையே இல்ல. சாகுற நிலைமையில உதவி கேட்டாலும் கூட எந்த பறவையுமே உதவியே பண்ணல. தயவு செஞ்சு நான் சாகுறதுக்குள்ள ஒரு கம்பு கொண்டு வந்து முட்டு கொடுத்து என்னை காப்பாத்து ப்ளீஸ். மினியக்கா, மினியக்கா, நீங்களாவது இந்த சுயநலமான உலகத்துல எங்க மாமாவுக்கு உதவி பண்ணுங்களேன் ப்ளீஸ். இவங்க சொன்னதை கேட்ட மினி ஒரு ஐடியா பண்ணுச்சு. வேகமா பறந்து போய் பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு விவசாயியை கூட்டின்னு வந்துச்சு. காட்டுல இப்படி ஒரு வாழை மரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப நல்லா பராமரிச்சிருப்பேன். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. இனிமே இந்த வாழை மரத்தை நல்லா பராமரிச்சு பார்த்துக்கோங்க. அங்கிள், எங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு ஃப்ரீயா
வாழைப்பழம் தரதை விட எங்களுக்கு உதவி செய்யற உங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்போம். அதனால இந்த தோப்புல இருக்க எல்லா பழமும் உங்க 2 பேருக்கு மட்டும்தான் சொந்தம். வாழை மரமே இப்படி சொன்னதால மினியும் விவசாயியும் வாழைத் தோட்டத்தை டெய்லியும் பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எந்த பழத்தையும் யாரும் எடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. என்ன குட்டி செல்லங்களா, இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டா நம்மளால அதை பண்ண முடிஞ்சா நம்ம கண்டிப்பா அந்த உதவியை அவங்களுக்கு பண்ணணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ல இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.